السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நறுமை இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸின். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துண்டித்து விடுகின்றான். இல்லா மின் ஸலாஸின், 3 அமல்களை தவிர. அந்த 3 அமல்கள் அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே செய்துவிட்டு போனான் என்று சொன்னால் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த செய்த காரணத்திற்காக வேண்டி அவனுக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான அவன் செய்து வைத்த ஸதகத்துல் ஜாரியா. அந்த ஸதகத்துல் ஜாரியாவின் மூலியமாக இந்த உலகத்திலே அதன் மூலியமாக யாரெல்லாம் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அதை எந்த காலமெல்லாம் நன்மையாக பயன்படுத்துகின்றார்களோ அதுவரைக்கும் அவனுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போலதான் இன்றைக்கு நம்மளை தேடி ஒரு அழகான வாய்ப்பு நம்மை தேடி வந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மறுமை வாழ்விற்காக வேண்டி இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்ததற்கு பிறகு நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாசல்களை எழுப்புவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்விற்காக இந்த பூமியிலே ஒரு பள்ளியை கட்டுகின்றாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டி தருகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் என்பது மஸ்ஜித் தக்வா. இது காயல் பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித். இந்த பள்ளிவாசலிலே அதிகமான கூட்டங்கள் வருகின்ற காரணத்திற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுடைய விரிவாக்க பணிக்காக அல்லாஹ்வினுடைய உதவியோடு உங்களை நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பள்ளிக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த நன்மையை அடைவது என்பதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த பள்ளிவாசலுக்காக வாரி வழங்குங்கள். இந்த பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். ஒரு நபரனுடைய பங்கு 2000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 5000 பங்குகள் இருக்கின்றது. மிகவும் சொற்பமான இடங்களே இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பெயர்களை கூறி அல்லது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பங்குகளை நீங்கள் தாரன் என்று வாக்களித்தால் அதை உடனே பள்ளி நிர்வாகத்திற்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.